சேலத்தில் இயங்கி வரும் தலைமா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எதையும் பின்பற்றாமல் திடீரென சட்டவிரோதமாக கதவடைப்பு மேற்கொண்டது. இதனை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் தனது வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிறுவனத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மொத்தம் 600 தொழிலாளர்கள் இன்று வேலை இழந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இது தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் புரட்டி போடக்கூடிய ஒரு மானுட விரோத நடவடிக்கை. இது தொழிலாளர் உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கும் செயலாகும். தமிழக முதல்வருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அண்ணருக்கும் பொதுமக்களுக்கும் அன்பான ஒரு தகவல். பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஒரு 25 வருஷமாக அங்கே இருக்குது. சேலத்தில் சூரபங்கலம் புது ரோட்டில் இருக்குது. இந்த நிறுவனத்தில் 600க்கும் மேல தொழிலாளர்கள் பணி செய்கிறாங்க. எல்லாருமே நிரந்தர ஆதரவு பெற்று செய்கிறோம். ஆனால் திடீர்னு இந்த நிர்வாகம் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசுமே நம்மளை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த ஆள் குறிப்பு, ஆலை மூடல், லேஅப் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த அயல்நாட்டு முதலாளிகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அவனுங்களே ஒரு தீர்மானம் போட்டு நிறுவனத்தை அரசுக்கு கவனம் செலுத்தாமலேயே நிறுவனத்தை கலைக்க முயற்சி பண்ணுறாங்க. இது தமிழக முதல்வர்களும் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அண்ணன் அவர்களும் இதை பார்த்து முடிவு பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். இது பொதுமக்களுக்கும் எங்களை இதனை அறிந்து எங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராட்டத்தில் எங்களை கலந்து கொண்டு ஒட்டுமொத்த மாபெரும் போராட்டத்தை வலியுறுத்துறதுக்கு பொதுமக்களும் வெளியில் இருக்கிற அனைத்து சங்கமும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த சட்டவிரோத கதவடைப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு முன் அறிவிப்புமின்றி ஊழியர்களுடன் எந்தவித ஆலோசனையும் இன்றி மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் கதவடைப்பு தொழிலாளர் நல சட்டங்களை முற்றிலும் மீறுவதாகும். இதனால் தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கும் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுள்ளதோடு வேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி உள்ளனர். தலைமா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மேற்கொண்ட சட்டவிரோத கதவடைப்பை உடனடியாக ரத்து செய்ய தமிழக அரசு தலையிட வேண்டும். நிறுவனத்தை உடனடியாக திறந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் மீள்பணி வழங்க வேண்டும். தொழிலாளர் நலத்துறையும் தொழில் பாதுகாப்பு துறையும் சம்பந்தப்பட்ட தலைமா நிறுவனத்தில் ஆய்வை மேற்கொண்டு தொழிலாளர்களுக்கு நல்லதொரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும். தமிழக அரசு சட்டவிரோத கதவடைப்புக்கு காரணமான நிர்வாகத்திற்கு எதிரான உரிய சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். தமிழக அரசும் சம்பந்தப்பட்ட தலைமா நிறுவனமும் உடனடியாக தீர்வை தராவிட்டால் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தகுந்த தீர்வை எட்டும் வரை உறுதியாக போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்ற நிறுவனங்களின் சுயநல நோக்கத்துடனான நடவடிக்கைகள் இனி வரும் காலங்களில் நடைபெறா வண்ணம் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார்.